மணிப்பூரை பற்றி சில வீடியோக்களில் பார்த்தீங்க. எல்லா ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ் அப்படியே நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போன வீடியோ வந்து இதுதான் கடைசி, இனிமே அதை பற்றி அதிகமாக பேச வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் முடித்தேன். இருந்தாலும் இந்த 2 நாளில் விரைவாக பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஜஸ்ட் ரொம்ப ஷார்ட் வீடியோ தான் இது. இதில் வந்து என்னென்னலாம் இப்போ நடந்திருக்கு அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிடுறேன். வழக்கம் போல் என்னுடைய ரிக்வஸ்ட்டு, டிஎம் இன்ஃபோடைன்மெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கூடவே இந்த பெல் பட்டனையும் ஒரு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஒரு நல்ல ஆதரவு எனக்கு கிடைக்கும் உங்களால். சரி, இப்போ விஷயத்துக்கு வந்தோம்னா, பல பேர் வந்து மணிப்பூரில் நடந்த நிகழ்வுகளை நல்ல புரிதலோட அருமையான கமெண்ட்லாம் போட்டிருந்தீங்க. இதில் நான் கடைசியில் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். அப்போ தான் என்ன மாதிரி ஒரு உன்னதமான நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்திருக்கு அப்படிங்கிறது புரியும். நான் முன்னாடி கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். தன் நாட்டு மக்கள் மீதே அவர்களுடைய இராணுவத்தை ஏவி மக்களை துன்புறுத்தினது ஒரே நாடு அப்படின்னு பார்த்தாக்க இந்தியாவாக தான் இருக்கும். அதனால மணிப்பூர் மக்களுக்கு வந்து இந்தியா அப்படின்னாலே ஒரு வெறுப்பு இதெல்லாம் இருந்துகிட்டு தான் இருந்தது. இதை தவிர என்ன பண்ணாங்க, ராணுவ நடவடிக்கை எல்லாம் ஒரு மாதிரி முடிவுக்கு வந்துமே கூட இந்த AFSPA ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் பவர்ஸ் ஆக்ட் அப்படின்னு அதை கொண்டு வந்து அந்த மணிப்பூர் பல இடத்துல, மணிப்பூர் மட்டும் இல்லை நிறைய இடத்துல வந்து நார்த் ஈஸ்டில் வந்து அதை ஜம்மு காஷ்மீரில் ரொம்ப நாளாகவே இருந்தது. இங்கேயும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அவங்க வந்து பல குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக்கப்பட்டாங்க. அதாவது அது ஆர்மி தான் அதை கையில் எடுத்திருந்தது. அந்த நேரத்தில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த மணிப்பூர் மக்கள் மீது பலவிதமான அராஜகங்கள் கட்டவிடப்பட்டன. இது வந்து நான் சொல்றது வந்து 1970-80களில் அந்த டயத்தில் இருந்தது. இந்திரா காந்தி, ராஜீவ் காந்திலாம் அப்போ பிரதம மந்திரியாக இருந்தாங்க. அவங்க அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு குழு அமைச்சாங்க மணிப்பூர்ல. ஒரு சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பு குழு அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அந்த குழுவுக்கு பேர் தான் மெய்ரா பைபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெய்ரானா ஒளி இல்லை டார்ச் அப்படின்னு சொல்லலாம். டார்ச்னா நம்ம பேட்டரி டார்ச் இல்லை, நெருப்புல எரியக்கூடிய பந்தம், தீப்பந்தம் அப்படிங்கிற மாதிரி. இதை வந்து மகளிர்கள் வந்து கையில் எடுத்துக்கிட்டு இரவு நேரம், சாயங்கால நேரத்தெல்லாம் அந்த மணிப்பூர்ல பல வில்லேஜஸை சுத்தி வருவாங்களாம். எதுக்காகன்னு பாருங்களேன், நல்லா கவனிங்க. ஒன்று வந்து ஆழ்கடத்தல், குறிப்பா பெண்கள். அதுக்கப்புறம் பெண்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட பாலியல் வன்முறைகள். அதுக்கப்புறம் வந்து போதைப் பொருள் கலாச்சாரம். இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அந்த இடத்துல அப்படியே ஒரு மாதிரி உருப்படாம போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில இவங்க தங்களுடைய கையில் அதை எடுத்து ஒரு சோசியல் பாதுகாப்பு வளையம் மாதிரி அவங்க ஊரை சுற்றி வருவாங்களாம், வில்லேஜஸ். அந்த மேரா பைபீஸ் அப்படிங்கிறவங்க. இந்த மக்கள் வந்து நாளையோட இல்லை, இதை தவிர இன்னொரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அந்த ஆர்கனைசேஷனுக்கு பேரு அரம்பாய் தெங்கோல் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது ஒரு பெரிய அமைப்பு. அந்த மீரா பைபையும் இதுல கீழே தான் வருது. இந்த அரம்பாய் தெங்கோல் அப்படிங்கறது வந்து யாரு ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, லெஷம்பா சனா ஜவோபா அப்படிங்கிறவர் தான் ஆரம்பிச்சார். இவங்க வந்து டுட்டுலர் கிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டுட்டுலர் கிங்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு பட்டம் மட்டும், அரசர் அப்படிங்கிற ஒரு பட்டம் மட்டும், நிஜமான அரசர் கிடையாது, ஒரு பெயரிடப்பட்ட அரசர். ஒப்புக்கு ஜப்பானிங்கிற அந்த மாதிரி ஒரு அரசர் பதவி, தலைப்பு மட்டும், டைட்டில் மட்டும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு தலைவர், இடத்தலைவர். அவர் வந்து இப்ப ராஜ்யசபா எம்பியா வேற இருக்காரு. அவர் தான் கண்டினியூஸா ஜெயிச்சுக்கிட்டு வர்றாரு. இந்த லேஷம்பா இருக்காருங்களா, இவர் வந்து ஒரு குழு ஆரம்பிச்சு பெரிய அளவுல அது போச்சு. இதுவும் சோசியல் ஆர்கனைசேஷன் குரூப் தான், சமூக ஆர்வலர்களாக ஆரம்பிக்கப்பட்ட குழு தான் இது. அந்த குரூப் தான் அது. அவங்களுடைய மெயின் எய்ம் என்ன இருந்தது அப்படின்னாக்கா, சனாமாஹி அப்படிங்கிற ஒரு, அது கிட்டத்தட்ட இந்துத்துவ மாதிரி தான், அதை சார்ந்த ஒரு இதுதான். அது ஒரு மார்க்கம், இதனுடைய கிளை மார்க்கம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இதை அதை வந்து மணிப்பூர் ஃபுல்லும் நிறுவனம், அந்த சனாமாகி மணிப்பூர் நேஷனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மக்கள்கிட்ட கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ஆரம்பிச்சாரு. அது அப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு சாதாரண சமூக தொண்டு நிறுவனமாக தான் இருந்தது. ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த ASFPA இருக்கு இல்லையா, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட், அதன் மூலமாக விடப்பட்ட பல அராஜகங்கள் இது. அதுக்கப்புறம் இராணுவத்தினுடைய அடக்குமுறை, மத்திய அரசினுடைய மாற்றாந்தாயை விட கேவலமான மனப்பான்மை, நார்த் ஈஸ்ட்னாலே கண்டுக்கிறதே இல்லை. நான் மீண்டும் சொல்றேன். அதனாலதான் நரேந்திர மோடி வந்து ஃபர்ஸ்ட் 2014 ரெட் ஃபோர்ட் அட்ரஸ்ல லுக் ஈஸ்ட் பாலிசி தான் என்னோடதுன்னு சொன்னது. நார்த் ஈஸ்ட் ஆக்சுவலா கண்டே போயிடுச்சுன்னு நினைச்சாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது அது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்தந்த ஸ்டேட்ல அவங்களா குழு அமைச்சு, அது கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல சோசியல் ரிஃபார்ம்ஸ் குழு குரூப் அது மாதிரி ஆரம்பிச்சது. நாளடைவில் அவங்கள வந்து ஆயுதம்
ஏந்த வச்சுட்டு போலீஸா இருக்கட்டும், ஆர்மியா இருக்கட்டும், அவங்களுக்கு எகென்ஸ்டா செயல்படக்கூடிய ஒரு நிலையில கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இதுதான் அங்க உண்மை. இதை தவிர அங்க பல ஸ்டேட்ல வந்து கன்வர்ஷன் வேற லெஃப்ட் ரைட் போயிட்டு. மணிப்பூரினுடைய அதாவது மக்கள் எப்படி காம்பினேஷன் அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து இந்த மெய்த்தி இனம், இவங்கெல்லாம் மெய்த்தி இனம் தான், ஏதோ ஹிந்துஸ் அப்படிங்கிறது. இது அதுல பல பிரிவுகள் இருக்கும். அதுல கிட்டத்தட்ட 55% இவங்க இருக்காங்க. நாகாஸ் வந்து ஒரு 20% இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த குக்கீஸ், அந்த குக்கியும் குக்கி ஜோ அப்படின்வாங்க, எல்லாம் அவங்க இதுல இருந்து மியான்மர்ல இருந்து வந்தோம். இவங்க வந்து ஒரு 20% இருக்காங்க. ஸோ நீங்க வந்து டெமோகிராஃபியை பார்க்கலாம். இவங்க வந்து 20% இருக்கும் போதே இந்த ஆட்டம் ஆடுறாங்கன்னா நாளைக்கு ஏறிடுச்சுன்னா என்ன பண்ணும்? இதெல்லாம் தான் என்ன ஆயிடுச்சுன்னா, அராம்பாய் தெங்கோல், அப்புறம் மேரா பை பாய், இந்த மாதிரி சமூக கூட்ட குரூப்புகளை, குழுக்களை ஆயுதம் ஏந்த வச்சிருச்சு. இதுதான் மெரின் பிரச்சனை. யாருமே அதை அணுகுமுறையை அடித்தளம் வரைக்கும் போய் அணுகவே இல்லை. அதை பத்தி அதை எடுத்து செய்யணும் அப்படிங்கறத இல்ல. இப்ப இந்த மத்திய அரசு ஒரு சிறப்பான ஒரு இதை கையில் எடுத்திருக்காங்க, உத்திய. அதை என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது ஆர்மியோ இல்ல போலீஸோ, அங்க கலவரங்கள் ஓயாம நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? கடந்த 2 வருஷமா நம்ம பாக்குறோம். மணிப்பூர்னாலே அடிக்கடி கலவரம் வரும், அப்புறம் அடங்கும், கலவரம் வரும். இது வந்து தீராத ஒரு பிரச்சனையாவே இருந்துருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போதுதான் போன முறை, அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆர்ம்டு போர்சஸ் எல்லாம் போய் கொஞ்சம் கலவரத்தை, ஏன்னா எல்லா இடத்துலயும் நெருப்பு பத்திக்கிட்டு எரியுது, பயங்கர தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்கு, எப்படியாவது அமைதியை கொண்டு வரணும். அதுக்காக இந்த ஆர்ம்டு போர்சஸ் எல்லாம் போனோம். அப்ப என்ன பண்ணாங்க, இவங்களை அரெஸ்ட் பண்ற போகும்போது, அதாவது யாருக்கிட்ட எல்லாம் ஆயுதம் இருக்கோ அதை எடுத்து அவங்கள வந்து அமைதிக்கு திரும்ப வைக்கணும் போது, இந்த டார்கெட் வந்து இந்த அராம்பாய் தெங்கோல் அண்ட் பைபாய், மெய்த்தி பைபாய், இவங்களை தான் கொஞ்சம் இது பண்ணாங்க. அதுல அரெஸ்ட் பண்ண போகும்போது ஆர்மியை எப்படி தடுத்து நிறுத்தினாங்க அப்படின்னா, பெண்களை முன்னிறுத்தி, அதுவும் ஆடை அணியாமல் முன்னிறுத்தி அவங்கள பாதுகாத்தாங்க. யார் யாரெல்லாம் அந்த அட்டாக் பண்ணவங்களோ, யார் யாரெல்லாம் வந்து குற்றவாளிகளோ, அவங்கள அரெஸ்டே பண்ண விடாம தடுத்தது இந்த ஆடை இல்லாத பெண்களை முன்னிறுத்தி தான். அதெல்லாம் நிறைய நியூஸ் வந்தாச்சு. அப்ப வந்து மீடியா வந்து மத்திய அரசை வந்து லெப்ட் ரைட் போட்டு தாக்குன்னு தாக்கிட்டாங்க. நீங்க வந்து மக்களுக்கு உணர்வே கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரி. இங்கதான் நான் குறிப்பா ஒரு விஷயத்த முக்கியமா உங்ககிட்ட சொல்றேன். இந்த முன்னாள் முதல்வர் பீரன் சிங் சொன்னால, இப்ப அமித்ஷா ரூம்ல கூப்பிட்டு க்ளோஸ் டோர்ல விட்டு வாங்கன்னு வாங்கிட்டு ரிசைன் பண்ண வச்சாங்க. அவர் வந்து இவங்களுக்கு ஆதரவு. இந்த மேரா பைபை, அதுக்கப்புறம் அராம்பாய் தெங்கோல், இவங்க எல்லாருக்குமே அவர் ஆதரவு. அப்ப எப்படி அமைதி திரும்பும்? இப்ப புரிஞ்சுதுங்களா அந்த வந்து அவர் எதுக்காக திருப்பி வர சொன்னாங்க அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்துட்டாரு. இப்ப என்ன நிலைமை அப்படின்னா, இங்கதான் நான் வந்து ஒரு உன்னதமான உத்தி அப்படிங்கன்னா, மணிப்பூர்ல ஆண்டது வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆண்டது வந்து பிஜேபி அரசு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிஜேபி ஆட்சி தான் அங்க இருந்தது, பிஜேபி சீஃப் மினிஸ்டர். ஆனாலும் நாட்டு நலன், அதுவும் மணிப்பூர் வந்து பார்டர் ஸ்டேட்டு, நமக்கு பிரச்சனை வரும், இதெல்லாம் வந்து மக்கள் அவசப்படுறாங்க அப்படின்ற ஒரே எண்ணத்தோட தன் கட்சியினுடைய ஆட்சி தான் அங்க நடக்குதுங்கிறத பத்தி கவலையே படாம பாஜக பிரதம மந்திரி, இந்திய பிரதம மந்திரி மோடி ஸ்ட்ரிக்டா வந்து ரிசைன் பண்ணிட்டு பிரசிடென்ட் ரூலை கொண்டு வா அப்படின்னாரு. இந்த பிரசிடென்ட் ரூல்ல வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார், சார் ஆர்டிகிள் 355க்கும் 356க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. 355னா இன்னும் கண்ட்ரோல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கும். அவங்க என்ன வேணா கொஞ்சம் செய்யலாம், மாத்தி செய்யலாம். திடீர்னு யாராவது ஒரு பெரும்பான்மை இருந்ததுன்னா அவங்கள ஆட்சியில கூட அழைக்கலாம், அப்புறம் பிரசிடென்ட்டுக்கு சொல்லலாம். 356 அப்படின்னா நேரடியா பிரசிடென்ட் கிட்டே போயிடும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒண்ணுமே அங்க சொல்லாட்சியே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி ஆயிடும். அது கொஞ்சம், ஆனா நான் வந்து ஒரு மேலோட்டமா தான் உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக சொல்றேனே தவிர, ஃபுல் ஆர்டிகல் 350யும் இல்ல 356 356 ஃபுல் ஷரத்தையும் சொல்லணும்னா அது அப்படியே ஆகும் நேரம். ஓகே, அதெல்லாம் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இதை தெரிஞ்சுக்கங்க, அவ்வளவுதான். 355னா பிரைம் மினிஸ்டர் கிட்டயே இன்னும் கண்ட்ரோல் இருக்கு. 356னா பிரசிடென்ட் கிட்ட போயிடும், மத்திய அரசு கண்ட்ரோல்ல வராது. இது ஒரு முக்கியமான விஷயம் தான் இது. அதை தவிர பல விஷயங்கள் இருக்கு. சரி, இப்ப வந்து தைரியமா என்னுடைய கட்சி ஆட்சி செஞ்சாலும் மக்கள் நலன் முக்கியம், பீஸ், அமைதி திரும்ப வேண்டும். அதுக்காக அதை தான் நான் சொன்னேன். அவரு போய் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு மேடம் கிட்ட இதுதான் அஷூரன்ஸ் கொடுத்தாரு. வேற எந்த கட்சியாவது செய்யுமா? மத்தியில ஒரு கட்சி ஆட்சியில இருக்கு, அதே கட்சி ஒரு மாநிலத்துல இருக்கு, அங்க பல தகராறு நடந்துகிட்டு இருக்கு, அராஜகங்கள் நடக்குது, போராட்டங்கள் நடக்குது, செய்வாங்க? பிரசிடென்ட் ரூலை கொண்டு வருவாங்களா? இங்கதான் நான் திருப்பி சொல்றேன், ஒரு நேஷனலிஸ்டுக்கும் ஒரு சுயநலவாதி அரசியல்வாதிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை நீங்க கிளியரா இங்க புரிஞ்சுக்கலாம். தேசியவாதி, நாட்டு நலன் முக்கியம், அவ்வளவுதான். சரி, இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது என்ன பண்ணாங்க,
இப்போ இந்த வந்து போன வீடியோவில் பார்த்த மாதிரி கவர்னரும் ஆர்மியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்போ ஒரு வாரம் டைம் தரேன், எல்லாரும் ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு வந்து போட்டுருங்க. நிறைய பேர் கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா நிலைமை இப்ப ஒரு வாரத்துக்குள்ள நிலைமை தலைகீழ மாறுது அப்படிங்கிற ரிப்போர்ட் எல்லாம் பேப்பர்ல எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி. முதல்ல வந்து என்ன பண்ணாங்க, இந்த அராம்பாய் தென்கோல் அவங்களுடைய கேடர் இருக்காங்களா, அதுல ஒரு 28 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. பயங்கர எதிர்ப்பு இருந்தது, இப்பவும் எதிர்ப்பு இருந்தது. ஆனால் வேற மாதிரியான எதிர்ப்பு. ஏன் வேற மாதிரியான எதிர்ப்புனா, ஒரு சீஃப் மினிஸ்டர் சப்போர்ட் பண்ணி இருந்த எதிர்ப்பு வேற, இப்ப இருக்கிறது மைல்டு. ஒன்றும் செய்ய முடியாது, யாரும் அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் கிடையாது. அதனால நல்லா கவனிங்க, நம்ம வந்து எப்பவுமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, மலைவாழ் கன்வெர்டட் கிறிஸ்டியன் குக்கீஸ் மட்டும்தான் இதில் ஈடுபட்டிருக்காங்க. பதிலடியா இவங்களும் ஆயுதம் ஏந்திருக்காங்க, மெய்தீஸ் இந்துஸும். இப்ப அவங்கள அரெஸ்ட் பண்ணி 28 பேரை அரெஸ்ட் பண்ணி அதுல ஒரு 10 பேரை தீவிரமா விசாரணை எல்லாம் செஞ்சு, சரி போதும் போ, நீங்க எல்லாம் இல்ல, பாக்கி 18 பேரு. எவ்வளவு ஆயுதங்கள் தான் ஆச்சரியப்படக்கூடிய வகையில. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இது சைனால இருந்து மட்டுமல்ல, ஜெர்மனில இருந்தெல்லாம் கூட ரைபிள்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. பலவிதமான ஆயுதங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க, எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை பாரத பிரதமர் மோடி தன்னுடைய கட்சின்னு கூட பார்க்காம நாட்டின் நலன் சார்ந்த விஷயமாக இதை பார்த்து செஞ்சிருக்காரு. இந்த பாயிண்ட வந்து நான் எதுக்காக திருப்பி திருப்பி சொல்றேன் அப்படின்னா, பல பேர் வந்து இந்த மணிப்பூர் மேட்டர்ல அந்த வீடியோல தமிழ்நாட்டில் வராதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்த வீடியோவில் அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப நன்றி. உங்கள் கருத்துக்களை பதிவிடவும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.